அம்மா சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எல்லாம் டேபிள் மேல தானே இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. ஏன் உயிரை ஏன் வாங்குற? அடியே எல்லாத்தையும் வச்சிருக்க சரி, ஆனா சோறே இங்க வைக்கலையே. உன் ஞாபகம் மரத்துக்கு நாங்க தான் கிடைச்சமா? ஐயோ மறந்துட்டேங்க, இதோ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ, நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க, என் சின்ன பொண்ணு வந்துட்டா. அது சரி, சாப்பாடை வச்சதுக்கு அப்புறமா காலிங் பில்லு சத்தம் கேட்டுச்சு. இல்லன்னா இன்னைக்கு நம்ம அதோ கதிதான். பேப்பர் பில். ஆ சரி. டேய் தம்பி, என்ன பேப்பர் பில் இப்ப வாங்க வந்திருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறது தெரியுதா இல்லையா? போயிட்டு அப்புறமா வா. சரிங்க. நல்லதா போச்சு, உன் தங்கச்சி வரல, பேப்பருக்காரன் தான் வந்தா. இப்போ வந்து சோறை பரிமாறுவல்ல. மா சோறு சாப்பிடும் போது எல்லாருமே வருவீங்களா? இந்தா. தர்ம தாய்மா நீ. என்ன சொப்னா, பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னா இன்னும் சாப்பிடாமலே இருக்க? ஆமா, பேப்பர்காரனுக்கு பணம் கொடுத்தா பில்லு கொடுக்காம நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போறான். என்னது நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போனானா? ஆமாங்க. அடி பைத்தியக்காரி, பேப்பருக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ பிச்சைக்காரங்க அள்ளி கொடுத்துருக்க. கொஞ்சம் கூட அறிவு இருந்ததே இல்லையா உனக்கு? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு போய் பாரு. இங்க இருக்க போறான், இந்நேரத்துக்கு அடிச்சிட்டு போயிருப்பான். அடிச்சிட்டு போயிருப்பான். 150 ரூபா. கோவிந்தா கோவிந்தா. முதல்ல வந்து அந்த குழம்பையாவது இங்க ஊத்து. அம்மா பருப்புல உப்பு இல்ல. ஏண்டி துவையல் எப்படி பண்ணி தொலைச்சிருக்க? துவையல ஃபுல்லா என்ன பண்ணிருக்க தெரியுமா? உப்பு உப்பு உப்பு. ஐயோ, பருப்புல போட வேண்டிய உப்ப கூட துவையல்ல போட்டேன் போல இருக்குங்க. பருப்பையும் துவையலையும் கலந்து சாப்பிடுங்க. ரெண்டையும் கலந்து எப்படி சாப்பிட முடியும் பைத்தியக்காரி? நீ சொன்ன மாதிரி செஞ்சனா ரசம், மோரு, பால், சாம்பார் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டனா இந்த வயசுக்கு நான் வயிறு வெடிச்சு தாண்டி செத்து போவேன். பரவாயில்ல டேடி, அம்மா எதுவும் சொல்லாதீங்க, ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெரிய விஷயம் இல்லம்மா. கிட்டத்தட்ட 30 வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் சின்ன பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. போ. அம்மா அம்மாடி, என்னம்மா இவ்ளோ இளைச்சு போயிட்ட? இவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. என்னப்பா, இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். இதாம்மா தாய் பாசங்கிறது. தாய் பாசம் நம்ம வீட்டுல இப்ப அப்படி பொங்கி வழியுது. நீ சாப்பிடு. நீ சாப்பிடுற. போய் பாருமா, யாரோ வந்திருக்காங்க. சக்கரவர்த்தி சார் வீடு தானா? ஆமா. அவர் இருக்காரா? இருக்காரு, வாங்க. தேங்க்ஸ். டாடி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யார் தம்பி நீ? இருப்பா, நல்லா இருப்பா. நல்லா. நான் உங்க தங்கச்சி ராஜேஸ்வரியோட பையன். என்னது, என் தங்கச்சி ராஜேஸ்வரி பையனா? ஆமா மாமா. உன் பேர் என்னப்பா சொன்ன? கோபி. வா வா உட்காரு, வா. வாப்பா உட்காருப்பா, நல்லா உட்காரு. ருக்மணி, என் தங்கச்சி ராஜேஸ்வரியுடைய பையன். வணக்கம் அத்தை. இது ரம்யா, என்னோட சின்ன பொண்ணு. அது பெரிய பொண்ணு சொப்னா. ஹலோ. உங்க மாமாமா. அப்புறம் என் தங்கச்சி ராஜேஸ்வரி என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா கேன்சர் வந்து இறந்துட்டாங்க மாமா. கேன்சர்ல இறந்து போயிட்டாளா? ஆமா மாமா. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க எப்பவுமே பிடிவாதமா என் பேச்சு கேட்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவ இப்படிதான், எப்பயுமே யார் பேச்சும் கேட்கவே மாட்டா. அவருடைய பிடிவாதம் தான் என்கிட்ட இருந்து அவளை தூரமா பிரிச்சது. என்ன நடந்துச்சு? ஒரு சமயத்துல வெங்கட்ராவுன்னு ஒரு டிரைவர் நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜேஸ்வரியும் டிரைவரும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வெங்கட்ராவு என்ன அண்ணானும் ராஜேஸ்வரிய தங்கச்சின்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாம்மா. அப்படிப்பட்ட ஒருத்தன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. உடனடியே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போக சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே என் மனசை மாத்திக்கிட்டு கோபதாபம்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு ராஜேஸ்வரி வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நானே அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எனக்கு தெரியும். சரி, நடந்ததாவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாமான்னு ராஜேஸ்வரி கூப்பிட்டேன். ஆனா ராஜேஸ்வரி எப்பயுமே என் பேச்ச கேட்கவே மாட்டாளே. அவன் புருஷன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு சாபம் விட்டா. அப்படியே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேம்மா. என் வீட்டுக்கு திரும்பிட்டேன். அப்பையிலிருந்து ராஜேஸ்வரி எங்க இருக்க, என்ன பண்றான்னு எதுவும் தெரியாது. உங்க கூட அவ்வளவு கடினமா இருந்ததுக்கு அம்மா ரொம்ப வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மாமா. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க மாமா. கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமலே போயிடுச்சு. அவங்க இறந்தும் போயிட்டாங்க.
அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேவை செய்ய சொல்லி அனுப்புனாங்க. அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக நான் இங்க வந்திருக்கேன் மாமா. அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் ஒரு நாள் ராத்திரி யார் அது? யாரு மாமா? யாரு? யாருன்னு தெரியலையாப்பா. இந்த நேரத்துல வந்து காலிங் மேல் அடிக்கிறாங்க. சரி நீங்க இருங்க, நான் பாக்குறேன். பாரு. டேய், யாரா? டேய், என்னடா பண்றீங்க? டேய், யாரு? குத்திராத. டேய், ஐயோ, சுடுறீங்க. டாடி. டேய், ஐயோ, டாடி. யாரு? டாடி. போடா. டேய், போலீஸ் ஃபோன் பண்ணு. போலீஸ் ஃபோன் பண்ணா. என்னாச்சு உனக்கு? டேய், நில்லுடா டேய். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. என்னாச்சு பாருமா. ரத்தம் அதிகமா வருது. உட்காருப்பா. சீக்கிரம் மருந்தை போடுங்கம்மா. என்னப்பா ஏப்பா இப்படி தேவையில்லாம பண்ணிட்ட? இப்படி அடிபட்டு இருக்கு பாரு. Thank you so much. அப்படியே எங்க வீட்ல ஒருத்தன் ஆயிட்டான். என்ன வேணும் சார்? 2 காஃபி கொண்டு வா. ஓகே சார். உங்க சென்ட் வாசம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ, ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்க தான் ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. ஓ, நான் உள்ளதா இருக்கேன். இப்போ வந்துடுறேன். யாரு சுப்னா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்க காஃபி குடிங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. ஹலோ, கேக்குதா? எங்க இருக்கீங்க? நான் ரெஸ்டாரண்ட் வெளியே தான் இருக்கேன். வந்துருங்க. ஹலோ, யாருங்க? என்ன ரவின்னு சொல்லுவாங்க. மறந்துட்டியா? ஹலோ, நீ கேட்டது கொடுத்துட்டல. மறுபடியும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? 10,000த்துல சமாதானமாகிற அழகா உண்டு. மினிமம் ₹1,00,000 தரணும். ஷட் அப். லட்சமா? நீ என்ன எவ்வளவு அசிங்கமா திட்டினாலும் பரவாயில்ல. ஆனா நீ மட்டும் ₹1,00,000 கொடுக்கலன்னா உன் அழக நெட்ல ஃபுல்லா வர்ணிச்சிருவேன். நீ என்ன பைத்தியமா? பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலே விளையாடுவியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ ஒன்னும் பண்ண முடியாது சோப்னா. பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம். அந்த வீடியோவை பார்த்து உங்க அப்பா அம்மா செத்து போயிட்டா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அக்கா ப்ளீஸ் சொல்லுக்கா. என்னக்கா இது? எப்படி நடந்துச்சு? ஒருத்தனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீடியோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எங்க இருந்து எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னைக்கு மார்னிங் ரெஸ்டாரண்ட் வந்தப்போ 10,000 rupees கொடுத்தேன். 10,000 கொடுத்தா மெமரி கார்டு கொடுத்துருவேன்னு சொன்னான். பயப்படாதக்கா. இப்ப மறுபடியும் 1 lakh கேக்குறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு இப்ப வாழவே பிடிக்கல. ப்ளீஸ்க்கா. இதுக்கு ஏங்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மாமா இருக்கார்ல. ஆமாண்டா, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இந்த விஷயத்த ரெஸ்டாரண்ட்லயே சொல்லியிருந்தா அவனை அங்கேயே 2ல 1 பார்த்திருப்பேன். நீங்க நிம்மதியா அந்த பாலை குடிச்சு தூங்குங்க. அவன் விஷயத்த நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். எப்படியும் அத்தையும் மாமா நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்களா? ஓகே, நீங்க பயப்படாம தூங்குங்க.